இந்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா வீரம் விவேகம் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு உயிர் மூச்சுன்னு சொல்கிறது பாராட்டு தாங்க. பெரும்பாலுமே அவங்க செய்கிற ஒவ்வொரு சின்ன செயலுக்குமே பெரிய சாதனைக்குமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் பணமோ பரிசோ கிடையாது, பாராட்டு மட்டும்தான். இந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொன் மஞ்சள், அதிர்ஷ்ட நாள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். எல்லாருமே கவரக்கூடிய ஒரு நபராக தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. இவங்க இருக்கிற இடமே ஒரு ஜெகஜோதியாக தாங்க இருக்கும். பெரும்பாலுமே எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தெய்வ அம்சங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும். எல்லாரும் பாராட்டக்கூடிய விதத்தில் தான் அவங்க நடந்துக்குவாங்க. கூட்டமாக இருந்தாலும் சரி, மேடையேறி செய்யாலும் சரி, பாடுறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே தன்னிகர் இல்லாத தலைவர்களாக விளங்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான். பெரும்பாலுமே இவங்களுக்கு கோபங்கிறது அதிகமாக வரும். இவங்களுடைய ஒரு ஏமாற்றமாக இருக்கட்டும், ஒரு பரிதவிப்பாக இருக்கட்டும், இவங்க தேம்பி அளவோ மனம் உடைஞ்சு போகவும் மாட்டாங்க. கோபத்தை வெளிப்படுத்துவாங்களே தவிர பெரும்பாலும் மன அழுத்தங்கிறது இவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. பெரும்பாலுமே இவங்களுக்கு ஒரே ஒரு பசி தாங்க, உணவு பசியெல்லாம் கிடையாது, அன்பு பசி. யாராக இருந்தாலுமே பாசங்கிறது இவங்க மேலே அன்பு செலுத்தினா கண்டிப்பாக அதற்குண்டான பலன் கிடைக்குன்னு. இந்த ராசிக்காரங்கிட்ட ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டுக்கிறதோ அடிக்கிறதோ கூடாது, பாராட்ட மட்டும்தான் செய்யணும். இப்படி செய்யாதானே நீங்கள் அன்பாக சொன்னீங்கன்னா கேட்டுக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாவோ ஒரு ஆர்டர் போகிற மாதிரி செஞ்சால் அது நடக்கவே நடக்காது. எவ்வளோ பெரிய சாதனையாக இருந்தாலும் சரி, சவாலாக இருந்தாலும் சரி, இவங்கக்கிட்ட அன்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி நேர்மையானவங்க, உண்மையானவங்கன்னு சொல்லலாம். புறம் பேசலாம் தெரியாது. மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அது முகத்துக்கு நேராகவே சொல்லிடுவாங்க. நல்லதோ கெட்டதோ முகத்தில் அடித்த மாதிரி தான் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரியவங்களா இருந்தாலும் அப்படி தான். ஆனால் பெரியவங்க கிட்ட ஒரு மரியாதைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். பெரியவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒழுக்கம், கட்டுப்பாடு, இனிய சொற்கள், இது எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு கைவந்த கலைன்னு சொல்லலாம். மனசில் மன உறுதி படைச்சவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். 24 மணி நேரமும் ஒருத்தரால் உற்சாகம் இருக்க முடியும்னா இந்த ராசிக்காரங்களால முடியும்னு சொல்லலாம். கற்பனை வளம், செயல்திறன் உடையவங்களா, விளையாட்டுத்துறை, எந்த துறையாக இருந்தாலும் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைவாங்க. இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் தாங்க. சிங்கத்தை அடையாளமாக கொண்டு கர்ஜிக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தான் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே சிம்மராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக, குடும்ப வாழ்க்கையில் அடுத்தடுத்து நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே கிரக அமைப்புங்கிறது அற்புதமாக அமைஞ்சிருக்குது. அதிர்ஷ்டம் யோகம் தரக்கூடிய வாரம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரியனும் தனலாப அதிபதி புதனும் சேர்ந்திருக்கிறது. பண வரவு பல வழியிலும் உருவாகும். குழந்தைகளுடைய படிப்பு, வேலை, சம்பாத்தியம், திருமணம், புத்திர பாக்கியம்னு பல வகையில் சந்தோஷம் தரக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு உங்கள் குழந்தைகள் மூலமாக இந்த நேரம் நல்ல வாய்ப்பு உண்டாகும். வீடு வாசல் யோகமும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சமுதாயத்தில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த தொல்லை குறையும். குடும்ப முன்னேற்றம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. சுப செலவுங்கிறது இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புன்னே சொல்லலாம். இது வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே ஏகப்பட்ட அவமானங்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உணர்வுங்கிறது இருந்திருக்காது. காசு பணம் எவ்வளோ வந்தாலும் கையில் தங்கியிருக்காதுன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே வீட்டில் ஏதாவது ஒரு திருஷ்டி பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வாக்குவாதங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். இனி உங்களுக்கு படிப்படியான நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஆனால் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். உங்கள் வேலையில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். பெரும்பாலும் உடல்நல பிரச்சனைங்கிறது கட்டாயம் ஒரு சின்ன சின்ன பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் உடல் நிலையிலும் கவனம் செலுத்த பாருங்கள். அதே மாதிரி கணவன் மனைவி கூட இந்த நேரம் முந்தைய காலகட்டங்களில் நிறைய பிரச்சனை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. இதிலிருந்து படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும். கொஞ்சம் அமைதியாக செயல்பட்டாக போதும், நல்ல மாற்றம், நிறைய திருப்பு முனைகள் இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கஷ்டம் எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு இந்த நேரம் ஏற்படும். வண்டு வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப முக்கியமாக உங்கள் உடல்நலில் கவனமாக இருந்துட்டு இருந்தால் போதும், எந்த பாதிப்புமே இல்லை. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குமே உடல் நலனையும் மன நலனையும் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிட்டாவே நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். குரு பகவானுடைய பார்வை கூடவே இருக்கிறதால எல்லாமே உங்களால் ஓரளவு சமாளிக்க முடியும். அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. ரொம்ப முக்கியமாக குழந்தைகளால் நன்மை ஏற்படும். மூத்தவங்களாலேயும் நன்மை ஏற்படும். நிறைய பேருக்கு பதவி வரும், பதவி உயர்வு வரும், பாராட்டு மழை குவியக்கூடிய நேரம்னு சொல்லலாம்.
பெரிய படிப்பு இல்லாமல் படிக்கக்கூடிய யோகமும் இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படும். இது வரைக்குமே ஏகப்பட்ட கஷ்டங்களால் பாதித்து வந்த உங்களுக்கு இனி நல்ல மாற்றம் உண்டாகும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் முயற்சி செய்கிறதும் எல்லா விஷயத்திலையும் கவனமாக செயல்படுறதும் மட்டும்தான். தைரியஸ்தானத்தில் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே சுக்கிரன் சனியோட இணைஞ்சு ராசியை பார்க்கறது, ராசிக்குரிய சூரியன் தனராசியில் புதனோடு இணைஞ்சிருக்கிறது யோகம். சுக்கிரனோட யோக அமைப்பு இருக்கிறதால தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். முயற்சி திருவணியாக்குங்கிறத உண்மை. பொருளாதார உயர்வு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சிறப்பு. சுபகாரிய பேச்சு நல்லபடியாக முடிவாகும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். அதுவுமே நல்ல விதத்தில் அமையும். கணவன் மனைவிக்குடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பெற்றவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வீட்டில் விருந்தினர் வருகை இந்த நேரத்தில் இருக்கிறதால கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது. பேசுகிற பேச்சில் கவனமாக இருக்கணும். 6ல் சுக்கிரன் இருந்தாலும் எழில் சனி அமர்ந்து ராசியை பார்க்கறது ஒரு சிக்கலான அமைப்பு தான். பேச்சுவார்த்தையில் ரொம்ப முக்கியமாக கணவன் மனைவி பேச்சுக்களில் தேவையில்லாத விவாதம் செய்யாமல் இருந்துட்டாலே உங்களுக்கு இந்த நேரம் பல பாதிப்பு நீங்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் விரதம் இருந்துட்டு வர பாருங்க. சிவபெருமான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வருது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். சிம்ம ராசி அன்பர்கள் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசு வேலைக்கு தேடக்கூடியவங்களுக்குமே நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சந்திரனோட இடப்பெயர்ச்சிங்கிறது ஆரம்பத்தில் சில சங்கடம் உருவாகினாலுமே உங்களுடைய கடின முயற்சியால் எதுவுமே சாதகமான பலனை கிடைக்கும். வியாபார ரீதியாக நல்ல பலன் பெறக்கூடிய நேரம். வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்க போறீங்க. குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கிறதுக்கு அறிகுறி தென்படும். குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க இனி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. ரொம்ப முக்கியமாக இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் கைகூடி வரும்னு சொல்லலாம். சுற்றத்தாரோட ஒற்றுமைங்கிறது இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. தொழிலில் எதிர்ப்பு இல்லாமல் மறையும். புதிய வாய்ப்பு கைகூடி வரும். வெளியூர் பயணத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. சகோதரர்கள் தூண்டுதலாக இருந்தாலுமே இந்த நேரம் நீங்களே எதுவுமே பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா எந்தவித அசம்பாவிதமும் நடக்காது. நிதானமாக செயல்படுங்க. நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். ஆன்மீக உணர்வு இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதாலேயே எந்த ஒரு விஷயத்திலையும் நல்ல செயலை அவங்களால மாற்ற முடியும். மனசில் உற்சாகம், பொருளாதார வரவு, எதிர்கால வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல பலனை பெற போறீங்க. நண்பர்களோட நிறைய உரையாடக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெற போறீங்க. இதனால ஒரு தெளிவு உண்டாகும். தெய்வ நம்பிக்கை பெறுகிறதாலேயே மனசுல ஒரு அமைதிங்கிறது தன்னால வெளிப்படுன்னு சொல்லலாம். இதனால எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவு எடுத்து சாதகமான பலனை பெற முடியும். நட்சத்திர ரீதியாக மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்குமே எந்த விஷயத்தில் நீங்கள் தடையாக இருந்துட்டு வந்துச்சோ அது எல்லாமே நீங்கி நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு. கொடுக்கல் வாங்கல ஏற்பட்டிருந்த சிக்கல் தீரும். எதிர்த்து செயல்பட்டவங்க எல்லாமே இனி உங்களை விட்டு விலகுவாங்க, அடங்கி போவாங்கங்கிறத உண்மை. நோய் நோடு எல்லாமே நீங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் உடலில் நீரேற்றம் வச்சிருக்க முயற்சி செய்யுங்க. இன்ஃபெக்ஷன் பாதிப்பு ஏற்படலாம். பொருளாதார நிலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட இந்த சிக்கல் எல்லாமே தீரும். போட்டி குறையக்கூடிய நேரம். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு கிடைக்கும். பண வரவு எடுத்துக்கிட்டாலும் திருப்திகரமாக அமையும். கடன் பிரச்சனையுமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். புதுசாக கடன் பெறக்கூடிய விஷயத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். உழைப்புக்கேற்ற பலனுங்கிறது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வேலை ரீதியாக மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். உத்திரம் 1ஆம் பாதம் உடையவங்களுக்கு உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாமே இந்த நேரத்தில் தானாகவே அடங்கிடுவாங்க. வீட்டில் சுபகாரியம் நடக்குங்க. திருமண காரியங்களையும் சாதகமான செயல்பாடு கிடைக்கும். உங்கள் குழந்தைகளால் பெருமை உண்டாகக்கூடிய நேரம். மதிப்பு மரியாதை கூடி வரும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக சிம்ம ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எப்போதுமே தீபஜோதி வழிபாடு செய்கிறதா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். நவகிரகத்தில் சூரியனுக்கு நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்புனே சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி பொறுத்த வரைக்குமே சூரியனை அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் சூரியனுக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது நிச்சயம் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். மொத்தத்தில் இந்த 15 நாட்கள் பொறுத்த வரைக்குமே மனசில் ஆன்மீகம் என்ன அதிகரிக்கிறதால தெளிவு புத்தியில் உண்டாகும். பயணம் உண்டு. பயணத்தால் சாதகமான பலன் உண்டு. மனக்கவலை நீங்கி தெளிவு பிறக்கும். குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது வராமல் இருக்காது. ஆனால் சரியாகும். உறவினர் வருகை இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். வீடு வாகனம் மாதிரியான விஷயத்தில் செலவு குறைய ஆரம்பிக்கும். வழக்கு விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உடல் ஆரோக்கியத்திலுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. வீட்டில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல மாற்றம். உங்கள் திட்டங்களை பற்றி நீங்கள் வெளியில் விவாதிக்கிறத தவிர்க்க பாருங்கள். உறவினர் மத்தியில் பழைய பகை மாறும். சில நேரம் எதை செய்யறது எதை விடுறதுன்னு தடுமாற்றம் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் எல்லாத்துலேயுமே அனுசரித்து போனீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது.
சூரிய நமஸ்காரத்தை தினமும் செஞ்சுட்டு வாங்க, நிச்சயம் நல்ல பலனுங்கிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலுமே குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கனாலே நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே சிம்ம ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடியவங்க நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.